முயற்சி, விடாமுயற்சி இந்த 2 சொல்லும் தமிழ்ல ஒரே மாதிரி தெரிஞ்சாலும், இந்த 2 சொல்லுக்கும் ஒரே மாதிரியான பொருள் கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு முறை செய்றதுங்கிறது முயற்சி. ஆனா, ஒவ்வொரு முறையும் செய்றது தான் விடாமுயற்சி. ஒண்ணு செஞ்சு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, அதோட விடுறது முயற்சி. ஆனா, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் விடாமுயற்சி அர்த்தம். இந்த விடாமுயற்சிங்கிற சொல்லுக்கு கை, கால் முளைச்சு நடமாடுகிற ஒரு மனிதர்கள் அப்படின்னா, இந்த மண்ணுல பல பேர் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அடையாளமாக இருக்காங்க. நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகம் இரவில் கூட வெளிச்சமாக இருக்கு அப்படின்னா, அதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இப்ப நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். என்னை சுத்தி நிறைய ஃபோக்கஸ் லைட் என்ன ரொம்ப அழகா, என்ன ரொம்ப பிரகாசமா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஏன் உங்க வீடுகள்ல கூட நீங்க இந்த வெளிச்சம்ங்கிற பயன்பாடு மாலைக்கு பிறகு எவ்வளவு தேவையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்த உலகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கு அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகளிலே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்கிற பல்ப், இந்த லைட் அப்படிங்கிற ஒன்று தான். நம்ம சாதாரணமா பேசிக்கிற இந்த வழக்கத்துல என்ன சொல்லிப்போம், ஏதாவது ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்ல ஏதாவது ஒண்ணு அப்படி வேஸ்ட்டா போயிடுச்சுன்னா, "பல்ப் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்ற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. "பல்ப் வாங்கிட்டியா?" அப்படின்னு சொல்ற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. ஏதாவது ஒரு தோல்வினாலே, "பல்ப் வாங்கிட்டியா?" அப்படின்னு சொல்றோம். ஆனா பல்புங்கிறதே எத்தனையோ 1000 தோல்விகளுக்கு பின்னால் தான் இந்த மண்ணுக்கு கிடைத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பொதுவா பல வெற்றிகள் இந்த உலகத்திற்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஆனா பல தோல்விகள் நம்ம எல்லாருக்கும் அது பெருசா தெரியறதில்ல. நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த பல்ப் அப்படிங்கிற இந்த பெரிய வெளிச்சத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்த ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவரை பத்தி சொல்லணும்னா, பொதுவா நம்ம எல்லாரும் வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒன்று கல்விக்கூடங்கள் தான். நம்மை அறிவு நோக்கி கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய இடத்துல இருக்கிறது ஆசிரியர்கள் தான். ஆனா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவருடைய கல்விக்கூடமே அவரை நீங்க படிக்க வேணான்னு வெளிய அனுப்புச்சு. சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே, "உன்னால எதையும் கத்துக்க முடியாது. உனக்கு மந்த புத்தி" அப்படின்னு அவரை நாங்க வச்சுக்க மாட்டோம்னு அவர வெளிய அனுப்பியது. அவரால பெருசா படிக்க முடியாது, உள்வாங்கிக்க முடியாது, மந்த புத்திக்காரர்ன்னு பல விஷயங்கள் அவர் மேலே இந்த கல்விக்கூடங்கள் வைத்தபோதும் கூட, அதை எதையும் அவர்கிட்ட காட்டாம, அவருடைய அம்மா இந்த வெளி உலகத்தினுடைய அறிவை புத்தகங்கள்ல இருந்தும், நூலகங்கள்ல இருந்தும் தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும்னு நெனைச்சாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சுமை அவருக்கு ஒண்ணு இருந்துச்சு. 12 வயது நெருங்க நெருங்க அவருக்கு காது கேட்கிற அந்த இயல்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல முழுசாவே அவருக்கு காது கேட்காத ஒரு நிலைமையும் வந்துச்சு. இப்ப நம்மளெல்லாம் கேட்டா, இந்த குறை எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிப்போம். ஆனா, அவர் அதுக்காக வருத்தமே படலையாம். ஏன்னா, இந்த எல்லா விஷயங்களுக்கு பிறகும் அவருடைய வாழ்க்கைய ஆய்வு, ஆய்வகம் இந்த 2த்துலயே மொத்தமா கடத்திட்டார். அவர்ட்ட கேட்பாங்க, "உங்களுக்கு காது கேட்கலையே, இது ஏதாவது வருத்தமா இருக்கான்னா?" அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாராம், "எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஒரு விதத்துல இந்த மாரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னாராம்." ஏன்? ஏன்னா, இந்த காது கேட்டா தானே பக்கத்துல என்ன நடக்குது, பின்னாடி என்ன பேசுறாங்க, இதெல்லாம் நான் கேட்கணும். ஆனா, எனக்கு இது காது கேட்காததால, எதுலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம, என் வேலை உண்டு, என் ரிசர்ச் உண்டுன்னு முழு நேரம் என்னால ஆய்வு செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னாராம். தன் குறையை கூட நிறையாக பார்க்கிற இடத்தில் தான் எடிசனுடைய வெற்றியினுடைய முதற்படியே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆய்வுல, ஒரே ஒரு முயற்சியில பல்ப கண்டுபிடிச்சு நமக்கு எடிசன் கொடுக்கல. கிட்டத்தட்ட 1000 முறை அதை செய்து பார்த்து தோல்வி அடைந்தார். மூங்கில் இழையிலிருந்து பருத்தி இழை வரைக்கும் அவர் பயன்படுத்தாத பொருட்களே கிடையாது. 1000 முறை தோல்வி அடைந்து அதற்கு பின்னால் தான் நாம் இன்றைக்கு வெற்றியோடு பார்க்கிற இந்த பல்ப் அப்படிங்கிற இந்த மின்விளக்கை நமக்காக கொடுத்தார். அவருடைய ஆய்வகம் ஒரு 67 வயசு அவருக்கு இருக்கும்போது தீப்பற்றி ஒரு விபத்துல எரிஞ்சுது. அவருடைய அத்தனை கண்டுபிடிப்புகளும் அவர் கண் முன்னாலே எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் இதுவரைக்கும் ஆய்வு செஞ்ச குறிப்பேடுகள் எரிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப காசு கொடுத்து வாங்கின விலை உயர்ந்த எந்திரங்கள் அவர் முன்னால எரிஞ்சிட்டு இருக்கு. நம்மளா இருந்தோம்னா பதறி போவோம். ஆனா அவர் ரொம்ப சாதாரணமா அவரோட பையனை கூப்பிட்டு, "ஏய் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வா. இந்த மாதிரி ஒரு தீ விபத்தெல்லாம் நம்மால பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. பார்க்கட்டும்" அப்படின்னு ஒரு தீ விபத்தை கூட ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டவர் தான் அவரு. அந்த சாம்பலில் இருந்து, பூஜ்ஜியத்திலிருந்து தன்னுடைய ஆய்வை மீண்டும் தொடங்கினார். ஒரு செய்தியாளர் அவர்ட்ட கேட்டாரு, "நீங்க 1000 முறை தோத்துட்டீங்களே இந்த பல்பு கண்டுபிடிக்க.
அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப எடிசன் சொன்ன பதில் தான் நம் எல்லோரும் நம் மனதில் எழுதி வைத்து கொள்ள வேண்டிய பதில். அவர் ரொம்ப சாதாரணமாக சிரிச்சிட்டு சொன்னாராம், 1000 முறை நான் தோத்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நான் 1000 முறை பல்பை எப்படி செய்ய முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். தோல்வியை கூட ஒப்புக்கொள்ளாமல், தோல்வியை கூட வெற்றியினுடைய இன்னொரு முகமாக பார்க்கிற இடத்திலும், விடாமுயற்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை தடைகளுக்கு பின்னாலும் ஓடி அவரது ஓட்டமும் தான் இன்றைக்கு எடிசன் என்கிற பெயரை உலகம் கொண்டாடும் விதமாக இருக்கிறது. சில நேரங்களில் விடாமுயற்சி பெரிய தடைகளை கூட தாண்டி நம்மை சாதிக்க வைக்கும் என்பதற்கு எடிசனுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி. நம் முன்னால் எரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மின்விளக்கும் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.